அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் மிக முக்கியமாக வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு அனுமான் ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த அனுமான் ஜெயந்தி கொண்டாடியவர்கள் விரதமிருந்து கொண்டாடினால் அனைத்து பலன்களையும் பெற முடியும். இப்போ நமது புராணங்கள் இதிகாசங்கள் எத்தனையோ வீர புருஷர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே பல நூற்றாண்டுகள் கடந்தும் மக்களின் மனதில் தங்களின் சிறந்த குணங்களால் நிலைத்து நிற்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு காவிய நாயகன்தான் ஸ்ரீ அனுமான் ஆவார். மேலும் குணங்கள் அனைத்துக்கும் உதாரணமாக இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திர தினமாகவும் அனுமான் ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமான். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாத்தியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைந்து பெற்றவர் அனுமான். இறைவா வரம் பெற்ற சிரஞ்சீவிகளின் ஆஞ்சநேயர் ஒருவர். இலங்கையிலிருந்து சீதையை வணங்கி அனுமன் விடை பெற்றுக் கொள்ளும் போது சீதை தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து ஒரு இலையை கிள்ளி அனுமன் தலையில் போட்டு வாழ்த்தியதால் அவருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து நாம் அவரது ஆசி பெறலாம். இப்போ அனுமான் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி மார்கழி 4, ஆங்கில தேதி டிசம்பர் 19, வெள்ளிக்கிழமையில் வருது. ஆனால் மூல நட்சத்திரத்தில் வரல, கேட்ட நட்சத்திரத்தில் வருது. மூல நட்சத்திரம் மறுநாள் வருது. கருத்தில் சொல்லுங்க. இப்போ ஆஞ்சநேயரை வழிபடுவதால் கிடைக்க பலன்கள் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும், பீடைகள் ஒழியும், கிரக தோஷங்கள் குறிப்பாக சனி கிரக தோஷங்கள் நீங்கும், துஷ்ட சக்திகள் செய்வின மந்திரங்கள் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும், தொழில் வியாபார முடக்க நிலை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும், திருமணம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எடுக்க முயற்சிகளில் வெற்றி போன்றவை ஜாதகர்களை தேடி வரும், நம்பிக்கையும் கொடுக்கும். அவருக்கு ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலையாக போட்டால் அனைத்து செயலிகளும் ஜாதகர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மறக்காம அனுமான் ஜெயந்தியை இந்த திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, கவலையில் இருக்கிறவங்க அனைவரும் அனுமான் ஜெயந்தியை, அதாவது அன்றைய தினம் அனுமானை வணங்கி நீங்கள் விரதமாக இருக்கிறீங்களோ இல்லையோ அனுமான் கோயிலுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கைகள் வைத்தீங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க.